உலக வரலாற்றில் முதன் முறையாக அப்படின்னு சொல்லி சன் டிவியில் இந்த படத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம முதல்வரை சொல்லலாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருட காலத்தில் முதன் முறையாக மத்திய அரசை பற்றி, அதாவது நமது மோடி அவர்களுடைய அரசை பற்றி ஒரு வார்த்தை இன்றைக்கி தான் ஒரு மாதிரி தெளிவாக சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காரு நம்மளுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதாவது இப்போ சமீபத்தில் ஈரான் அமெரிக்கா போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நமக்கு கச்சா எண்ணெய்கள் சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. அதனால் எரிபொருள்கள் பயங்கர டிமாண்டாக இருக்குது. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது, பெட்ரோல் டீசல் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தவறான வதந்தி பதவிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே சிலிண்டருக்கு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. அதுவுமே கடைகளில் பயன்படுத்துகிற சிலிண்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு முன்ன மாதிரி உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 15 நாளில் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே டீசல் பெட்ரோலுக்கான எந்த தட்டுப்பாடும் கிடையாது. அது முறையாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம கையிருப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு பொய்யான ஒரு போலி செய்தியை பரப்பி எல்லா பெட்ரோல் பல்குலையும் ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் நேரடியாக மக்களிடத்திட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி மத்திய அரசு நமக்கு தேவையான கையிருப்பு வச்சுருக்கு, அதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நமக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே முதல்வர்களை பாராட்டலாம். ஏன்னா மத்திய அரசு எது செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் முதன் முறையாக மத்திய அரசு நமக்கு தேவையான பொருட்களை கொடுக்க ரெடியாக இருக்குது, தேவையான பொருட்களை கையிருப்பு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, 2021 திமுக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசிகளை நாங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு மத்திய அரசு ஒன்றும் தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ முயற்சி பண்ணி கடைசியில் அது முடியலைன்னு தெரிஞ்சுட்டு அமைதியாகிட்டார். அது மாதிரி இப்போ ஏதாவது நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு நம்மளே நேரடியாக கச்சா எண்ணெயில் இறக்குமதி பண்ணிடலாம் ஏதாவது முயற்சி பண்ணிவிட்டு முடியல அப்படிங்கிறனால இப்போ இது அப்படி சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஆனால் அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் முதன்முறையாக மத்திய அரசை செஞ்ச விஷயங்களுக்கு பாராட்டிய மத்திய அரசு நமக்கு உதவுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சல்யூட். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.